Hi friends, welcome to channel. நம்ம வீடியோல பார்த்தீங்கன்னா சினிமால செங்கல் அடிப்பாங்க பார்த்திருப்பீங்க. அது ஃபேக் செங்கல் தான். நான் அந்த ஃபேக் செங்கல் தான் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க ஒரிஜினல் செங்கல் மாதிரியே இருக்கு பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த செங்கல் எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள பார்க்கலாம். அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக் செங்கல் தான் மேக் பண்ண போகிறோம். அது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தர்மாக்கோல் தான் தேவை. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக கடையில் கிடைக்குமா, அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்குவோம் பார்த்தீங்கன்னா, அதில் அடியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தர்மாக்கோல் தான். ஏன் அது பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நம்ம தர்மாக்கோல்லாம் வேணால் கட் பண்ணால் அந்த உள்ளே இருக்கிற பஞ்சுலாம் வெளியே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கட் பண்ண கூட எதுவுமே ஆகாது. இதை வச்சு தான் நம்ம ஃபேக் செங்கல் செய்ய போகிறோம். செங்கல் சைஸுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இந்தமாதிரி வேஸ்ட்டு தர்மாக்கோல் இருந்தால் சூப்பராக நீங்களே வீட்டிலே செய்யலாம். ஃப்ராங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரியல் செங்கல் மாதிரியே இருக்கும். நான் அதான் செய்ய போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல்லாம் அடிப்பாங்க பார்த்துருப்பீங்க. அது எல்லாம் இந்த மாதிரி ஃபேக் செங்கல் வச்சு தான் மேக் பண்ணுறாங்க. நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருக்கும், ஃப்ராங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செங்கல் சைஸ் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதே போல் கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா செங்கல் சைஸ் வைக்கல, ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செங்கல் வச்சு அளவு எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். பாருங்கள், கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இந்த தர்மாக்கோல் பார்த்தீங்கன்னா. இது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்கினா அதுக்கு அடியில் இருக்கும் பார்த்துருப்பீங்களா, அந்த தர்மாக்கோல் தான் இது. நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜு கடைலாம் அங்கெல்லாம் விற்கிறாங்களா, அங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிடைக்கும். இதே போல் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரோ மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இது மட்டும் தான் செங்கல் சைஸுக்கு மாதிரி இருக்குது. அதனால் சைடில் இருக்கிற பீஸ் மொத்தம் கட் பண்ணணும். பாருங்கள், நான் கை காமிக்கிறேன் பாருங்கள். அது ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஒரே ஈவனாக இருக்கணும் பார்க்கறதுக்கு. அதால் பார்த்தீங்கன்னா நம்ம மேடு பள்ளமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதால் ஃபுல்லாத்தையும் அதை கட் பண்ணி எடுக்கணும். நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஃபுல்லாக ஒரே ஈவனாக ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தா கூட செங்கல் மாதிரி இருக்கும். கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி ஒரே ஈவனாக எடுத்துங்க. இதே போல் கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா, கத்தி பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஷார்ப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால போய்ட்டு கத்தி புதுசாகவே வாங்கிட்டு வந்தேன். இதே போல் ஃபுல்லாக ஒரே ஈவனாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செங்கல் இருந்தால் உங்கள்கிட்ட வச்சு மார்க் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணிவிட்டு நார்மலாக செங்கல் எவ்வளோ நீட்டு இருக்குமோ அந்த நீட்டுக்கு கட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிட்டு நம்மகிட்ட ஒரு அரசங்கல் வச்சு அந்த அரசங்களை வச்சு மார்க் பண்ணிடலான்னு பாருங்கள். ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம செங்கல் சைஸுக்கு இருக்குது பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பிட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு அப்படியே ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும். நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு ஒரே அப்படியே செங்கல் மாதிரி தெரிஞ்சால் போதும். அதால் இது ஃபுல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். நீங்களும் இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஈவனாக வச்சுங்க, செங்கல் நீட்டுக்கு வச்சுங்க. ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் செங்கல் மாதிரி இருக்காது. கரெக்டாக செங்கல் நீட் இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு ரியல் செங்கல் மாதிரி இருக்கும். பாருங்கள், இதே போல் எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா. தர்மாக்கோல் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இது. நார்மலாக நம்ம கடையில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் செய்ய முடியாது. இது பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணும்போதே பிச்சுன்னு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செங்கல் மாதிரி லுக் வந்துச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெயிண்ட்டெலாம் வச்சு தேய்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, உப்பு காகிதம், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதை வச்சு தான் நம்ம பார்த்தா தேய்ச்சி ஒரே ஈவனாக மாற்ற போகிறோம். சும்மா லைட்டாக தேய்ச்சினாலே போதும், அந்த மட்டமாக வந்துடும், நைஸாகிடும். அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதே போல் நல்லா தேய்ச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சி ஒரே ஈவனாக வச்சுங்க. மட்டமாக இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்க செங்கல் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டு அப்புறம் பேக் சைடு ஃபுல்லாகவே தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சி தான் நம்மளுக்கு வந்து அந்த செங்கல் லுக்கு வரும், ஷைனிங்காகவும் இருக்கும்.
அப்படியே இதை வச்சு தேய்ச்சாலே அந்த மட்டம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஈவனாக இருக்கும். நீங்களும் இதை வச்சு தேய்ச்சிருங்க. பாருங்கள், தேய்க்க பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் பவுட்ரு மாரி வெளியே வருது பார்த்தீங்களா, அதான் இந்த தர்மகலோட பவர். சுற்றி சைடெலாம் கூட தேய்ச்சி விட்ருங்க. சும்மா லைட்டாக தேய்ச்சாலே போதும். பாருங்கள் கைஸ், ஓரளவுக்கு தேய்ச்சி வச்சு பாருங்கள். இது போதும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. இது ஒரு முழு செங்கல் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அரை செங்கல் அளவுக்கு இன்னொரு தர்மம் அதிலே நம்ம கட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா அதிலே இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷைனிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரியல் செங்கல் மாதிரியே இருக்குது பாருங்கள். அப்படியே சவுண்டு கூட சூப்பராக கேட்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாலே செங்கல் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கால் செங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த வேஸ்டேஜ் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், அப்படியே செங்கல் மாதிரியே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இருக்குது. ஃபுல்லாக பெயிண்டிங் ஆச்சு. அப்படியே ரியல் செங்கல் மாதிரியே மாற்ற போகிறோம். நம்ம செங்கல் நார்மலாக எந்த கலரில் இருக்கும் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கலர் பெயிண்ட்டு தான் இது. ஃபுல்லாக அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ரியல் செங்கல் மாதிரியே இருக்கும் பாருங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மூவிலாம் பார்த்தீங்கன்னா செங்கல்லாம் எடுத்து அடித்து பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே இந்த செங்கல் தான், அது ஃபேக் செங்கல் தான். அது இந்த மாதிரி தான் செய்கிறாங்க அவங்களும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பெயிண்ட்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டு ஸ்டெப் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட்லாம் அடித்து முடிச்சாச்சு. பாருங்கள், ரியல் செங்கல் மாதிரியே இருக்குது பாருங்கள். சவுண்டு கூட சூப்பராக கேட்குது பாருங்கள். நிஜமாலே வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் உங்கள் வீட்டையும் தர்மக்கோல் இருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஷேப்லாம் பாருங்கள், அப்படியே ரியல் செங்கல் மாதிரியே இருக்குது பாருங்கள். மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம லைட்டாக ப்ராங்க் மேட் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம செங்கலில் பெயிண்டிங்லாம் பண்ணி பக்கவாகிடுச்சு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் செங்கல். இது பார்த்தா நம்ம செஞ்ச ஃபேக் செங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த செங்கலை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ப்ராங்க் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருந்துச்சு பாருங்கள். செங்கல் சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லோ மோஷனில் பாருங்கள், ரியல் செங்கல் வந்து மாதிரியே இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரியல் செங்கல் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.